உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாக இரு, உன்னை உதறி போனவர்களுக்கு பாடமாக இரு. பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் குடைமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நீங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். நம் உயிரிலும் மேலாக நேசிக்கும் இதயத்திடம் நம் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடையும் போது கோபம் இருக்காது, வழிகள் தான் இருக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் அனைவரையும் மன்னித்து சுத்தமான இதயத்தோடு தூங்க செல்லுங்கள். மனதில் தேவையற்ற பாரத்துடன் தூங்க செல்லாதீர்கள். திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உன்னால் வாழ்வில் முன்னுக்கு உயர முடியாது. எப்போதும் எந்நேரமும் விழிப்புணர்வோடு இரு. முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதே. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இளைஞர்களின் அறிவு சுடரை ஏற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு. இசையும் நடனமும் உங்களை மற்றொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தென்றலாக வீச செய்யும். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சிரிக்க தெரிந்த ஒரு இனமே மனித இனம்தான். ஆரோக்கியத்திற்கான பல்வேறு சுவைகளில் நகைச்சுவையும் ஒன்று. நம் உடல் நலமுடன் மனநலமுடன் மன வலிமையுடன் வாழ சிரிப்பு அவசியம். அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயே செய்து கொண்டிருக்கிறான். கரைகளை கடக்கும் துணிவிருந்தால் தான் புதிய கடற்களை கண்டுபிடிக்க முடியும். கடின உழைப்பு நேர்மைக்கு மாற்ற எதுவும் இல்லை, நிச்சயமாக எதுவும் இல்லை. தேசம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்திற்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டது. அறிவுதான் உங்களை சிந்தனை உள்ளவர்களாகவும் பலம் உள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. உங்களுக்கு சிறகுகள் உள்ளன, தவிர்த்து செல்லாதீர்கள். அதை கொண்டு மேலே மேலே பறந்து செல்லுங்கள். ஈடுபாடின்றி வெற்றி இல்லை, ஈடுபாட்டினால் தோல்வியும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள், அதுவே மூலத்தனம். வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் பற்றி கவலை வேண்டாம். கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கின்றார்கள். உரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலின் உச்ச எல்லை என்ற சுவர்கள் தவிடு பொடியாக்கிவிடும். சரியான காரியத்தை செய்ய எளிமையான வழி என்ன என்று என்னிடம் கேட்கிறார்கள். தாயின் முகத்தில் புன்னகை அரும்பச் செய்யும் காரியத்தை செய்யுங்கள். அதனை நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் செய்யுங்கள். எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்க துணிவு வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும். உங்களிடம் கேளுங்கள், நீங்கள் எதற்காக நினைவுற்றவர்களாக விரும்புகிறீர்கள்? தனித்துவமாக இருக்க இதற்கு முன்வரும் எவரும் சுதந்திரமாக கடினமான யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பல நிச்சயம். இதற்கு நான் உத்திரவாதம். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. ஒரு பக்கம் 200-300 ஜீரோக்கள், மறுபக்கம் 300க்கும் தள்ளப்பட்டிருக்கும் 100 கோடி மக்கள். இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம். சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது. கால எண்ணிக்கையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் ஆற்றலை அபகரிக்க முடியாது. வேலை நாட்களில் அன்றாட கூச்சல், குழப்பம், சந்தபடி எல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்து வரப்போகும் புத்தம்புது நாளை எதிர்கொள்வதற்கு உன்னையே நீ செம்மையாக்க தயார் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமான தலைவர்தான். தேவையான அளவிற்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழிநடத்தி செல்ல பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும்.
அலட்சியம் கொள்ளாமல் இருக்கும்போது அபாயகரமான செயல்பாட்டுக்கு பலன் கிடைக்கும். விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. நம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. பல்லாண்டுகளுக்கு முன் என்ன செய்தாயோ அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து தோற்கப்பட்ட பாதையில் பயணிப்பதே போன்றதாகும். உலகிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்கின்றனர் பலர், ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றிக்கொள்கின்றனர் சிலர். ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க 3 பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தந்தை, தாய், ஆசிரியர் தான் அந்த 3 பேர். உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே, பிறகு தன்மானம் இழப்பாய். சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. காத்திருக்க பழகிக்கொள். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம். மூடி இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம், அதை காலம் பார்த்து கொள்ளும். எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும். சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். அது உன் தவறல்ல. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும். காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாதே. அது எல்லோரையும் அழைக்காது. தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும். தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய். ஏனெனில் போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அழுந்தாலும் நெருக்கத்தாலும். சகுனிகள் இறப்பது இல்லை, இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும். கவனத்தோடு இரு. அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும். விடுதலை போர் நடந்ததொன்றோ இல்லை, நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ. இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்களம். நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள். சில நேரங்களில் நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால். மீண்டும் நினைவூட்டுகிறேன், போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகின்றன. அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும். வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும். அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்ந்திருங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. நாம் சொந்த புன்னைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே. மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள். 1 சூரியன், 2 சந்திரன், கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும். அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள். அமைதியான வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள். அர்த்தமின்றி பயன் இல்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள். அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வலி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும். வலிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்கள் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திறவுகோல். அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாதே. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பை போல் ஆக்கிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும் முதலில் உன்னை வெல்க. அனைத்திற்கும் மேலாக அறிவொளியை தேடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்ய குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்று உணர். உன்னால் எதையும் செய்ய முடியும். வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும். அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ அல்ல. உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள். உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி. உன் பணியில் வியர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு. மற்றவர்களை சார்ந்து அல்ல. சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும். உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவிக்கட்டும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை. ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். தேவையில்லாததை தூக்கி எறிந்தால் தான் தேவையானதை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இவ்வுலகில் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை விட்டு சென்ற உறவுகள் வேண்டும் என்று அவசியமில்லை. மூச்சுவிட காற்றிருந்தாலே போதும். நினைவில் கொள்ளுங்கள், தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நொடி கூட கவலைப்படாதீர்கள். தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. நம்மிடமே கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மனை சிந்தனை சலிக்காமல் அடிக்கும் வசீகரம் பெற்றதுதான் தனிமை. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சில உறவுகளும் அவர்களின் உண்மையான வார்த்தைகளும் கூட அப்படிதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களை சுற்றி 1000 உறவுகள் உறவாட இருந்தாலும் தனித்து வாழ பழகிக்கொள். உறவுகளுக்குள் பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம். யாரையும் நம்பி விடாதீர்கள் என்று. பிடித்து பழகியவர்களை விட பொழுதுபோக்காய் நடித்து பழகியவர்களே அதிகம். உங்கள் செயலை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் உங்களை பற்றி தவறாக நினைத்தால் தவறு உங்களுடையது அல்ல, நினைப்பவர்களின் தரத்தை பொறுத்தது. தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைப்பதனால் மட்டும்தான் அடிக்கடி உங்களையே தொலைக்கிறார்கள். அனுபவிப்பதை எல்லாராலும் காண முடியாது. ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும்.
உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செய்வதன் மூலம் உங்களுக்கான உரிமைகளையும் தன்னால் கிடைக்கும். உறவுகளோடு அழுவதை விட தனியாய் நின்று அழுவதை மேல் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று புரிய வரும் பொழுதுதான் காலம் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இனிமேலும் யாரையும் நம்பாதே என்று நீங்கள் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள், நடிக்காதே என்று. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் என்றுமே கண்டு கொள்ளாதீர்கள். பிறரை பற்றி உங்களிடம் குறை கூறுபவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை பற்றி இன்னொரு நாள் குறை கூறுவான். வருந்தாதீர்கள். எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உங்களையே வந்து சேரும். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கோபப்பட தெரியாதவர்கள் அல்ல, கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள். நாம் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுங்கிவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், யாரும் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை. எதுவும் நிரந்தரமாய் இருக்க போவது இல்லை. புரிய வைக்க முடியாத பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத பொழுதும் தான் பல உறவுகள் முடிவுக்கு வருகின்றன. பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றன. இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை. எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைக்காது. மனிதர்கள் மனம் என்றுமே விசித்திரமானது. கிடைத்ததை வைத்து நிறைவடையாது. கிடைக்காததை என்றும் நினைத்து கொண்டே இருக்கும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். உறவுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எப்பொழுது அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உறவுகளுக்குள், வாழ்க்கைக்குள் அதுவே மரியாதை கிடைக்கும். சில இடங்களில் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பது கூட சரிதான் என்று சூழ்நிலை உணர வைக்கும். உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை சிதைக்க ஒரு நிமிடம் போதும். உங்களிடம் இருக்கும் எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதீர்கள். மீண்டும் அதை பெற பல முறை அசிங்கப்பட வேண்டி இருக்கும். நம் உள்ளத்தில் நினைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கூறாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு கிடைப்பது வாழ்க்கையில் வரம்தான். சில நேரங்களில் வரும் அசிங்கங்களும் அவமானங்களும் பார்ப்பவனுக்கு புரியாது, அதை தொடுப்பவனுக்கும் புரியாது. அனுபவிப்பனால் மட்டும் தான் அதை உணர முடியும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள். எதிர்காலம் தன்னைத்தானே பத்திரமாய் பார்த்து கொள்ளும். நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் நாளை அறுவடை செய்ய போகிறீர்கள். பல சூழ்நிலைகளில் எதுவும் கடந்து போகும் என்று கடந்து விடலாம், ஆனால் மறக்க சில நாட்கள் ஆகும். பதில் பேசுபவரிடம் கூட வாதாடலாம், ஆனால் விரும்புகின்றே பேசுபவரிடம் அமைதியை கடைபிடிப்பதே மரியாதை தரும். எல்லாம் தெரிந்ததை போல் பேசுபவரிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை பத்திரமாக கையாளுவதை போல எந்நேரமும் எந்த இடத்திலும் சாய்ந்து கொள்ளும் மனிதனையும் பத்திரமாக கையாள தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் பொழுது உன்னிடம் இல்லை என்று பதில் வந்தால் நீயும் இல்லாதவனே. இவ்வளவு நாள் பிறருக்காக வாழ்ந்தது போதும், இனியாவது உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். அது என்றுமே வீண்தான். பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது, ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். யாருடைய அன்பும் தேவை உள்ளவரை மட்டும்தான். உங்களது தேவை முடிந்தது என்று தெரிந்தவுடன் அன்பும் இருக்காது, உறவும் இருக்காது. நீங்கள் செய்கிற அனைத்து செயலுக்கும் எவன் ஒருவன் சரி சரி என்று சொல்கின்றானோ அவனே உனக்கு இறுதியில் முடிவு கட்டுபவனாக இருப்பான். தோல்வி அடைந்த பின் வெற்றி இழந்து விட்டேன் என்பதை தவறவிட்டேன் என்பதே உண்மை. எப்பொழுதும் மறக்க முடியாத நாட்களும் உண்டு, அதில் மறக்கக்கூடாத நாட்களும் உண்டு. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம், ஆனால் மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சற்று விலக்கி வைத்துவிட்டு ஓய்விடுங்கள். நிதானமாக யோசித்த பின்பு முடிவெடுங்கள். நிதானம் ஒன்றே எல்லாவற்றிற்கும் சரியான முடிவை கொடுக்கும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். சிலரின் இரக்கமில்லாத துரோகமே பலரின் உறக்கமில்லாத இரவு
உறவுக்கு காரணமாக இருக்கும். நிறைவேறாத கனவுகள் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை. முயற்சிகளால் முடித்து காட்டுங்கள். அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். இருவரும் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையே எந்த ஒரு போதனைகளும் கற்றுக் கொடுப்பது இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகும். ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சில நாட்கள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். 3 எழுத்து உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வலியையும் வரம் போல வாரி வழங்கத்தான் செய்கிறது. 1 பணம், 2 பாசம், 3 காதல். சொந்தங்கள் உறவு கொள்ள பலர் இருந்தோம். இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்டப்பாதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பிணமாக உன்னுள் வேதனைப்படும் மனநோய்தான் இந்த தனிமை. உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்களில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே. உனக்குள் மரியாதை இழந்து விடுவாய். முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை. நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விடில் நம்பிக்கை அர்த்தம் இல்லை. குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் குறிக்கோள் என்றும் அடைய முடியாது. குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியமாக்காமல் அவன் மனம் போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது. துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். நின்று விட்டால் பலரும் துடிப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. 1000 விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான். அதே போல நம் 1000 உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான நட்புதான். இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே. இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள். கசப்பான பழகும் இனிக்க துவங்கும். வாழ்க்கை மெல்ல மெல்ல ஜொலிக்க துவங்கும். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல, நினைப்பவர்களின் தரம் அப்படி. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒருமுறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒருமுறை விலகிவிடு, நேசம் புரியும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது. உங்களை நேசிப்பவரிடம் பொய் சொல்லும் போது அதை அவர்கள் நம்பிவிடும் முட்டாள்கள் என நினைக்காதீர்கள். உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள். அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், இரவு மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே. முகமா இல்லை முகமூடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும் போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே என்று. பணம் ஒன்று இல்லாத சூழ்நிலையில்தான் உறவுகள், நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும். எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை. உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம். மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருந்த மாட்டாய். வறுமையின் உச்சத்தில் தான்
உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும். தன்னம்பிக்கை தடம் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி. வறுமைக்கு வணக்கத்திற்குரிய வாத்தியார்தான். வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது. கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் வரலாம். நடக்கையில் செருப்புகள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உதறி தள்ளும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தன்மை பிரிக்கிறது, கெட்டவர்களாக பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது. வறுமை தரும் கல்வி மிகப்பெரியது. அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும். பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, நீ சென்று கொண்டே இரு. முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது இல்லை என்று நம்பிக்கையோடு இரு. இழந்ததை திரும்ப பெறலாம், தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பது இல்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள். உன் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள நீயே முயற்சி செய். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி கூட இழந்து விடுவோம். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும். தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். போதும் என்று ஒற்றை வார்த்தையில்தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறைந்திருக்கிறது. துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அழ வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. துன்பம் வரும்போது சிரிக்க முடியாதுதான், ஆனாலும் சிரித்தால்தான் துன்பம் முதிரும், இன்பம் உதிக்கும். சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம், சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாம் தோற்றிருப்போம்.